ஃப்ரெண்ட்ஸ், இன்னொரு பெரிய வீடியோவில் உங்களை சந்திக்கிறதுல ரொம்ப ரொம்ப சந்தோஷம். ஸோ இந்த வீடியோவில் என்ன வண்டி பார்க்க போகிறோன்னா 100 மெருனு. ஸோ இது 100 கிடையாது, 135. ஸோ 135 100 தீமில் நம்ம பண்ணியிருக்கோம். இந்த வண்டி எப்படி வந்துச்சுங்கிறத நான் இங்கே மேலே ப்ளே பண்ணி காட்டுறேன். ஸோ அதில் பாருங்கள், ஒரு ஸ்க்ராப் கண்டிஷனில் சென்னையில் எல்லாருக்குமே தெரியும், போன வருஷம் ஃப்ளட் வந்துச்சுங்கிறத. ஸோ அந்த ஃப்ளட்டில் இந்த வண்டி மாட்டிக்கிச்சு. வீட்டுக்குள்ளே ஃபுல்லாகவே தண்ணிக்குள்ளே ஏறி ஃபுல்லாகவே கிராங்கு எல்லாமே டோட்டலாக உங்களுக்கு ஜாம் ஆயிடுச்சு. ஸோ இந்த வண்டியை கஸ்டமர் நம்ம கேரேஜுக்கு குட்டியான போட்டு தான் கொண்டு வந்திருந்தாங்க. டோட்டலாக நம்ம இந்த வண்டியை ஒர்க் பண்ணி முடிச்சிட்டோம். ஸோ இந்த வண்டியில் நம்ம என்னெல்லாம் ஒர்க் பண்ணோம், என்னெல்லாம் மாற்றிருக்கோங்கிறத ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஃப்ரண்ட்ல இருந்து ஆரம்பிக்கலாம். ஃப்ரண்ட்ல பாத்தீங்கன்னா எப்பவும் போல ஹீரோவோட ரெண்டு ரிம்முமே கொடுத்துருக்கோம். ஸோ 2 டயருமே பாத்தீங்கன்னா அடுத்து எம்ஆர்எஃப் டயர் கொடுத்துருக்கோம். கஸ்டமர் வரும்போது அவரோட மக்காடை எதுவுமே நம்ம யூஸ் பண்ண முடியல, இது புது மக்காடு வாங்கி நிக்கல் பண்ணியிருக்கோம். ஸோ ஃப்ரண்ட்ல பார்த்தீங்கன்னா நம்பர் பிளேட்டு, பாக்ஸ் நம்பர் பிளேட்டு கேட்டாங்க, சின்ன நம்பர் பிளேட்டு. அதே மாதிரி அழகாக க்யூட்டாக பண்ணியிருக்கோம், சின்ன நம்பர் பிளேட்டு. அதே மாதிரி ஹெட்லைட்டு சூப்பர்வைசரோட ஹெட்லைட்டு. ஸோ இதுலையுமே பாஸ் கொடுத்துருக்கோம். 2 இண்டிகேட்டருமே ஒரிஜினல் இண்டிகேட்டர் இந்த வண்டிக்கு யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த வண்டியில் பார்த்தீங்கன்னா டேங்கு சீல்டு மெரூன் கலரு. ஸோ 100 மெரூன் சொல்லுவாங்க. அதே மாதிரி 100 மெரூன்லேயே அவங்க வண்டி இருந்தனால எனக்கு அதே மாதிரி தான் வேணும் அப்படின்னு கேட்டாங்க. ஸோ அதே மாதிரி டீட்டெயிலிங்காக நம்ம ஒர்க் பண்ணி முடிச்சிருக்கோம். ஸோ மோனோகிராம் மட்டும் இந்த வண்டி 135 இருந்தாலும் மோனோகிராமு 100 மோனோகிராம் கேட்டாங்க. அழகாக 100 மோனோகிராம் கொடுத்துட்டோம். ஸோ சிங்கிள் ராட் பம்பர் கேட்டிருந்தாங்க. சிங்கிள் ராட் பம்பர் ஹெவி டியூட்டியாக நம்ம இந்த வண்டிக்கு யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ மீட்ரு பற்றி சொல்லணும்னா மீட்ரு ஒரிஜினல் மீட்ரு இந்த வண்டிக்கு யூஸ் பண்ணியிருக்கோம். மீட்டரோட ரேட்டு பார்த்தீங்கன்னா 1300 வருது. ஸோ 1500 எம்ஆர்பி, 200 டிஸ்கவுண்ட்ல வரும். ஸோ மீட்டர் பேனல் ரெண்டுமே ஒரிஜினல் மீட்டர் பேனல் இப்போ கிடைக்குதான்னு கேட்டிங்கன்னா கிடைக்குது, கொஞ்சம் ரேர் தான், ஆனால் ரேட் அதிகம். இந்த மீட்டர் அளவுக்கு இந்த மீட்டர் வந்துடும். ஸோ அப்புறம் பார்த்தீங்கன்னா ஹேண்டில் பார், நம்மளோட கஸ்டமைஸ் ஹேண்டில் பார். ஸோ இந்த ஹேண்டில் பாரில் வித்தியாசம் நான் நிறையா வீடியோவில் சொல்லிட்டேன். ஓட்டும் போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் ரைடிங் கம்பர்ஷன் கரெக்டாக இருக்கும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நம்மளோட ஒரிஜினல் ஹேண்டில் பாரில் இவ்வளோதான் வரும், இது கொஞ்சம் ஒய்டாக வரும். ஸோ ஷோல்டர் வலி, பேக் பெயின் எதுவுமே இருக்காது. ஸோ டேங்கு பார்த்தீங்கன்னா புது டேங்க் வாங்கி இதை மெரூன் கலரில் நம்ம பெயிண்ட் பண்ணியிருக்கோம். புது டேங்கு எல்லாரும் கேட்குறாங்க, ஃபைட் ஃபீல்டில் டேங்க் வருதா அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ எதுவுமே கிடையாது. ஸோ 100ஓட பிளாக் கலர் மட்டும்தான் வருது. ஸோ அந்த பிளாக் கலரை வாங்கி நம்ம ஸ்க்ராப் பண்ணி மெரூன் கலர் பெயிண்ட் பண்ணி வச்சுருக்கோம். ஸோ இன்ஜினை பொறுத்த அளவுக்கு இது ஒரு ஃப்ளட்டில் முழுகி இருந்துச்சுன்னு நான் ஆல்ரெடி ஃபர்ஸ்டே சொல்லியிருந்தேன். ஸோ அந்த வண்டி ஃப்ளட்டில் முழுகிறதுனால ஃபுல்லாகவே டோட்டலாக தண்ணி ஏறி ஃபுல்லாகவே கிராங்கு, பிஸ்டனு, கீர் பாக்ஸ் எல்லாமே ரஸ்ட்டு பிடிச்சி ஜாம் ஆயிருந்துச்சு. ஸோ டோட்டலாக நம்ம ரிமூவ் பண்ணிட்டு ரஸ்ட்டு எல்லாத்தையும் ஃப்ரே பண்ணி எடுத்துட்டு போரை ரீகண்டிஷன் பண்ணிட்டு கனெக்டிங் ராடு ரீகண்டிஷன் பண்ணோம். கனெக்டிங் ராடு ஏன் ரீகண்டிஷன் பண்ணோன்னா, கனெக்டிங் ராடு ஒரிஜினல் கனெக்டிங் ராடு இருந்துச்சு, அந்த கனெக்டிங் ராடு மாத்திரக்கு விருப்பம் இல்லை. ஸோ அதே நாங்கள் ரீகண்டிஷன் பண்ணி இந்த வண்டிக்கு அசம்பிள் பண்ணியிருக்கோம். ஸோ கிளச்சை பொறுத்த அளவுக்கு இந்த வண்டியில் கிளச்சு டோட்டலாக எங்களால் அதை காப்பாற்றவே முடியலன்னு சொல்லலாம். ஸோ அந்த அளவுக்கு ரஸ்ட்டு ஃபார்ம் ஆயிருந்து நாங்கள் என்னென்னவோ பண்ணி பார்த்தோம். திரும்பி இன்ஜின் அசம்பிள் பண்ணிட்டு வண்டியை ஸ்டார்ட் பண்ணால் கிளச்சில் கடன்னு நாய்ஸ் வந்துச்சு. ஸோ கஸ்டமர்கிட்ட கேட்டோம், கஸ்டமரும் கிளச்சி மாற்றிருங்க அப்படின்ட்டாங்க. கிளச்சி பெல்லு மாற்றும் போது பிரேமர் கீரும் நீங்கள் மாற்றினா மட்டும்தான் நாய்ஸ் இருக்காது. ஸோ ரெண்டுமே செட்டப் ரெண்டுமே இந்த வண்டியில் புதுசு நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம். இதை தவிர்த்து கீர் பாக்ஸ் எல்லாத்தையும் ரஸ்ட்டு ஃபுல்லாக இருந்ததை ஃபுல்லாகவே ரிமூவ் பண்ணி ஒரு புது கீர் பாக்ஸாக நம்ம அசம்பிள் பண்ணி தான் இந்த வண்டியை வச்சுருக்கோம். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா கார்பரேட்டரு இந்த வண்டி இதை நம்ம யூஸ் பண்ண முடியல, ஃபுல்லாகவே தண்ணி ஏறி இந்த வண்டி நம்ம வர்றதுக்கு முன்னாடியே ஃபுல்லாக பூத்து அப்புறம் தான் நம்ம கை கொண்டு வந்தாங்க. அதனால புது கார்பரேட்டர் கொடுத்துருக்கோம். 135ஓட கார்பரேட்டர். ரீடு வால்வு புதுசு கொடுத்துருக்கோம். ரீடு வால்வு பார்த்தீங்கன்னா இன்னைக்கு பொழுதுல ரேட்டு பார்த்தீங்கன்னா 1900 ரூபாய் கிட்ட வருது. ரீடு வால்வு ஒரிஜினல் ரீடு வால்வு யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ கஸ்டமரு எனக்கு 100ல் வர்ற மாதிரி கிக்கர் வேணும்னு ஃபஸ்ட்டு கேட்டாங்க. அதுக்கடுத்து வண்டி ஓட்டி பார்க்கும்போது அவங்களுக்கு ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இல்லைனாலும் 135 ஃபைட் ஃபீட் கிக்கரே கேட்டாங்க. ஸோ அதுவுமே அசம்பிள் பண்ணிட்டோம். சைலன்சர் அவங்களோட சைலன்சர் அழகாக நிக்கல் பண்ணியிருக்கோம். சாக் அப்சரு நியூ சாக் அப்சர் கொடுத்துருக்கோம். கட் சீட்டு கேட்டாங்க கஸ்டமர், ப்ரீமியமாக கட் சீட்டு கொடுத்துருக்கோம். ஸோ இதை தவிர்த்து நிறைய பேர் நான் ஒரு வீடியோவில் சொல்லியிருந்தேன்,
உங்களுக்கு அசம்பிள் வீடியோ வேணுமான்னு கேட்டிருந்தேன். ஸோ நிறைய பேர் என்ன கேட்டாங்கன்னா எஸ்ன்னு கமெண்ட் பண்ணியிருந்தீங்க. ஸோ நம்ம அப்பா தவறுனால அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா இப்போ ரீசெண்டாக கொஞ்ச நாளாக ஒரு ரெட் கலர் வண்டி போடுறதுக்கு முன்னாடி நம்ம எந்த வீடியோவும் ஒரு 11 நாள் 10 நாளாக போடாமே இருந்திருந்தோம். அதுக்கு ரீசன் என்னென்னா அப்போட சாமி கும்பிட்ற அந்த சம்பிரதாயம்லாம் இருந்தனால அதுக்கு போனனால நம்மளால் வீடியோ போட முடியல. ஸோ இதுக்கடுத்து முடிஞ்ச அளவுக்கு நான் வீடியோ போட பார்க்குறேன். ஸோ கம்பல்சரி என்ன பண்ணுறேன்னா அடுத்த வீடியோ எல்லாமே அப்லோட் பண்ணுறேன். ஸோ இந்த வண்டியை பற்றி எப்படி இருக்குங்கிறத மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். இப்போ இந்த வண்டியோட பீட் சவுண்டு கேளுங்க. பொறுத்த அளவுக்கு நம்ம இந்த வண்டியில எப்படி ஒர்க் பண்ணிருக்கோம்னா ஒரு பிஸ்டன் கன்ல வந்து பிஸ்டன் எப்படி ரிலீஸ் ஆகும் அந்த ஒரே ஒரு சவுண்டு மட்டும்தான் இருக்கும், பட்டுன்ற மாதிரி இருக்கும். ஸோ அந்த அளவுக்கு டீட்டெயிலாக இந்த வண்டியோட பீட் சவுண்டு நம்ம ரெடி பண்ணியிருக்கோம். எப்படிங்கிறத கடைசி வீடியோவில் நான் இந்த வீடியோலேயே கடைசியாக நான் உங்களுக்கு அப்லோட் பண்ணுறேன். ஸோ இந்த வண்டியை பற்றி வேறு ஏதாவது டீட்டெயிலாக உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும்னா கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள், நான் ரிப்ளை பண்ணுறேன். தேங்க்யூ ஆல், கீப் சப்போர்ட்டிங்.